ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மஞ்சள் விதை நல்லா முளைவிட்டுருக்கு. நல்ல மழை, மண் வேறு ரொம்ப சாஃப்டாக பொலன்னு இருக்குது. ஸோ நடுறது ரொம்ப ஈஸி. என் தோட்டத்தை அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி எல்லா மரங்களும் உங்களுக்கு தெரியும். வாழை மரம், மரவள்ளிக்கிழங்கு, அப்புறம் பலாமரம், மாமரம், தென்னை எல்லாமே வச்சுருக்கோம் இந்த தோட்டத்தில். தோட்டத்துக்கு போகிறோம். சூப்பரான ஒரு அறுவடை இல்லைல்ல, தோட்டத்துக்கு போகிறோம். எதுக்குன்னா மஞ்சள் நடுறதுக்கு போகிறோம். ஸோ காலை வேளை. அன்பு நட்புகளுக்கு என் இதயம் கனிந்த வணக்கம். ஸோ காலை வேளை நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா மஞ்சள் நட போகிறோம். ஏற்கனவே மஞ்சக்கிழங்கு அறுவடை பண்ணியாச்சு. ஸோ விதைக்கிழங்கு எடுத்து அப்படியே பத்திரமா வச்சுருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர மழை எங்கள் ஊரில். ஸோ காலையில் அப்படியே விதைக்கிழங்கு எல்லாம் தூக்கிட்டு இப்போ தோட்டத்துக்கு வந்தாச்சு. சூப்பரான ஒரு கார்டனிங் விளாக் உங்களுக்காக. ஸோ வாங்க பட்டுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கிழங்கு நடுற பாத்தி வந்து ஏற்கனவே டிக் பண்ணி அதை தோண்டி கரெக்டாக வச்சுருக்கோம். ஸோ அதில் தான் நானும் கணவரும் சேர்ந்து இன்னைக்கு மஞ்சள் நட போகிறோம். நேற்றுக்கு நல்ல மழை பெய்யறதுனால தோண்டி அதை நடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ நம்ம குழி எடுத்தாச்சு. இனிமே இந்த மாதிரி முளை விட்டுருக்கிற ஒரு விதை பார்த்து அப்படியே ஊனி வச்சுட்டு மண் போட்டு மூடிடணும். டன். காலையில டாக்டர் கிரேட் ஜாப். இந்த தோட்டத்தில் நாங்கள் நிறைய பழமரங்கள் வச்சுருக்குறோம். நீங்கள் பார்க்குறதெல்லாம் மாமரம், அப்புறம் ஜாக் ஃப்ரூட் வச்சுருக்குறோம். அதாவது சக்க மரம், பைனாப்பிள், தென்னை எல்லாம் வச்சுருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் இது மாதிரி பாத்தியாக மண்ணை வந்து தோண்டி விட்டுருக்கோம். ஸோ அதில் அப்படியே இந்த கிழங்கை நம்ம புதைச்சி வைக்க போகிறோம். ஸோ சூப்பர் வேலை இன்னைக்கு. நல்ல டயர்ஸும் வேலை இது. நிறைய வந்து நாங்கள் வாழை மரம் வச்சுருக்குறோம். ஸோ இதெல்லாம் வாழை மரம். இது வந்து நல்ல இந்த சிவப்பு வாழைப்பழம் பாருங்கள். அதை பார்த்தாலே தெரியும். அதுக்கு மூடெல்லாம் வந்து நல்ல சிவப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் செந்துழுவும் பழம் அப்படிம்போம் எங்கள் ஊரில். ஸோ சிவப்பு வாழை நிறைய வச்சுருக்கோம். அப்புறமா மரவள்ளிக்கிழங்கு வந்து நட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த தோட்டத்துலேருந்து தான் நாங்கள் அப்பப்போ வந்து ஹார்வெஸ்டிங் வீடியோலாம் உங்களுக்கு போடுவோம் இல்லையா. மரவள்ளிக்கிழங்கு அறுவடை பண்ணுறது, வாழைப்பழம் அறுவடை பண்ணுறது, அந்த வீடியோஸ் எல்லாம் இந்த தோட்டத்துலேருந்து எடுக்கிறது தான். ஸோ அதை காமிக்கிறேன் பாருங்கள். மரவள்ளிக்கிழங்கு இது வந்து சேம்பு கிழங்கு. அதை நாங்கள் நல்லா முளை விட வச்சுருக்கோம். எல்லா கிழங்கும் சூப்பராக முளை விட்டுருக்கு. இனிமேல் இதை மண்ணில் நட்டால் போதும். இது எல்லாமே கூவக்கிழங்கு. அதாவது அந்த ஏர் ரூட் பவுடர் எடுப்பாங்க இல்லையா, அந்த கிழங்கு தான் இது. கூவக்கிழங்கு பற்றி டீட்டெயில் வீடியோ ஒன்று நான் போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கூவக்கிழங்கு பாருங்கள் எல்லாமே முளைக்க வச்சு தான் நாங்கள் நடுறோம். ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்ததுனால முளைக்க வைக்காமல் நட்டோன்னா விதை வந்து அழுகி போயிடும்னு எல்லாம் முளை விட்ட பிறகு இதை மழை வந்த பிறகு தான் நாங்கள் இப்போ நட ஆரம்பிச்சிருக்கோம். பாருங்கள், நாங்கள் இந்த வாழை மரத்துக்கெல்லாம் சாணி உரம் போட்டிருக்கோம். அதுலேருந்து பாகக்காய் செடி பாருங்கள் முளைச்சி வருது. ஸோ நடவே வேண்டாம், உரம் போட்டாலே போதும். அதில் விதைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து இந்த மாதிரி வெள்ளரி அப்புறம் பாகக்காய் எல்லாம் முளைச்சி வரும். ஸ்விங்கிள் குட்டா, ஸ்விங்கிள் எங்கள் கூட தோட்ட வேலைக்கு ரெடி ஆயாச்சு. என்னை கார்டனில் பார்த்தோன்னே சவுண்ட் போடும். நான் அப்படியே பாருங்கள் அதுக்கு கூண்டை திறந்து விட்டுட்டேன். ஸோ மஞ்சள் கிழங்கு நட போகிறோம். நட்டுட்டு அப்படியே மண்ணு போட போகிறோம். நட்டாச்சு.
Twinkle. இதுவரை நம்ம ஷெரின் லியோன் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அந்த பெல் சிம்பல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. பயங்கர புழுக்கங்க, மழை வருது போல இருக்கு. பயங்கர ஒரு புழுக்கம், சூடு பாருங்க. வேர்த்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டு ஆக்சுவலி நிற்கவே முடியல தோட்டத்தில். எப்படா இதை நட்டுட்டு ஓடலான்னு தான் இருக்குது. மேகம் வந்து கருப்பாக இருக்குது, ஆனால் பயங்கர புழுக்கம், அப்படியே சூடாக இருக்குது. அப்படியே போட்டு அப்படியே தணலில் போட்டு சுடுற மாதிரி இருக்குது சூடு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை ஆரஞ்சு நட்டு விட்டுருக்குறேன், அப்புறம் பப்பாளி, அப்புறம் வேப்பு பாருங்கள், ஒரு வேப்பு மரம் இருக்குது. இனிமேல் நிறைய வெஜிடபிள்ஸ் நடணும். ஸோ மழைக்காக தான் நாங்கள் வெயிட்டிங். இப்போ வந்து மழை வந்ததுனால சூப்பராக இருக்கும். இனிமேல் விதையெல்லாம் நட்டால் ஈஸியாக முளைக்கும். பாவம் டாக்டருக்கு தான் இன்றைக்கி பயங்கர வேலை. நானும் கொஞ்சமாக நட்டேன், அப்புறம் ஷூட்டிங்கில் இறங்கியாச்சு. ஸோ ரொம்ப மஸ்குலின் வேலையெல்லாம் அவரை தான் விட்டு செய்யணும். அவருக்கு தான் அந்த பெலம் உண்டு. கொஞ்சமாக தான் நான் நட்டேன், மிச்சம் எல்லாம் பாருங்கள் அவர் தான் நட்டுகிட்டே இருக்கார். நட்டு முடிச்சுட்டு தான் இனிமேல் கிளினிக் போகணும். வெல்வெட் ஆப்பிளில் நிறைய காய் போட்டுச்சு, அப்புறம் குருவியெல்லாம் கொத்திட்டு இப்போ சின்ன காய் 2-3 நிற்கி. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். இன்னும் மிக அழகான மற்றொரு vlog-உடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Dr. Sharon Leon. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.